ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அனில் பிராண்டில் கோதுமை சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடிமேடாக கோதுமை சேமியா கிடைக்கிது. அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச சேமியாவை இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போதும் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பார்த்தோம்னா நல்ல கோதுமை வாசனையோட சேமியா சூப்பராக வெந்திருக்கும். எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, புதினா போட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திறந்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை சேமியாவை அதில் போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா மசாலா டேஸ்ட்டோட சூப்பரான கோதுமை சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே காலையிலையும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.